ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குரு அருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த காணும் பொங்கல், குரோதி ஆண்டோட காணும் பொங்கலில் அன்று இருக்கக்கூடிய சில சிறப்பான பூஜை முறைகள் அப்படி எடுத்துக்கலாம். பொதுவாக காணும் பொங்கல் அப்படின்னியாச்சுன்னா இங்கேன்னு வெளியில் போய் பார்த்துக்கணும், ஊரை சுற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. பட் ஆனாலும் குருநாதர் நமக்கு வாத்தியார் என்ன அருளி செய்திருக்காங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஜிவாலய தரிசனங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நீங்கள் இந்த பழமையான விருட்சங்கள் அந்த தரிசனம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த கண்களால் இதுகாலம் வருடம் முழுக்க நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். பலவிதமான கர்ம வினைகள் கண்கள் மூலியமாக சேர்த்துட்டே இருக்கோம். இந்த காணும் பொங்கல் அன்று நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், குறிப்பாக ஆசீர்வாத சக்திகள் மிகுந்த இடங்களாக விளங்கக்கூடிய ஜீவாலயங்கள் அண்டு இந்த மாதிரி விருட்சங்கள், பழமையான விருட்சங்கள் தரிசனம் பண்ண சொல்கிறாங்க. அதை பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், அந்த காணும் பொங்கல் அன்று ஒரு காலம்சம் கூடியிருக்கு. குருவாரத்தில் காணும் பொங்கல் அன்றைக்கி வியாழக்கிழமை தானே, அந்த குருவாரம் அன்று திருதியை திதி கூடி வணிசை கரணம் சேர்ந்துருக்கு. பொதுவாகவே குருவாரம் திருதியை கூடும் வேளையில் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமாக ஏதேனும் அபிஷேகம், ஆராதனைகள், அர்ச்சனை, எனிதிங் எது பண்ணாலுமே நல்ல விஷயமா இருக்கும். அதில் அந்த வணிசை கரணம் இருக்குது பாருங்களேன், இது சேர்றது கொஞ்சம் அபூர்வம். ஏன்னா குருவாரம் திருதியை அவ்வப்போது சேர்ந்து தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக ரொம்ப டியூரேஷன் இருக்காது, கேஃப். பட் ஆனால் வணிசை சேர்வது அபூர்வமாக தான் இருக்கும் அந்த கரணம். அது இந்த காணும் பொங்கல் அன்று சேர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வாத்தியார் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த காம நிவர்த்தி மந்திரங்கள் சொல்வதற்கு ஒரு உகந்த திருநாள் அது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இந்த காமகலா காமேஸ்வரி அப்படின்ட்டு அம்பாள் எங்கே இருக்கா பார்த்துங்க. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளிகேனில் இருக்காங்க. அவங்கள போய் தரிசனம் பண்ணுறது, அவங்களுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் ஏதேனும் பண்ணுறது, குறிப்பாக அரைச்ச மஞ்சள் அங்கே கொடுக்கறது, இந்த மாதிரியான கைங்கரியங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த ஒழுக்கக்கேடு, ஒரு தவறான விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் ஏற்படாமல் இருப்பதற்கும், குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. எல்லாராலையும் காமகலா காமேஸ்வரியை தேடி போக முடியாது அப்படின்ட்டு நினைக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, விநாயகர் அகவல், திருப்புகழ் இதெல்லாம் சொல்லலாம். அந்த காமோ கார்ஷின் மன்யோர கார்ஷின்ட்டு அந்த காம நிவர்த்தி மந்திரம் இருக்குது பாருங்களா, ஆவணி அவிட்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரமே அதுதான். அதை கூட எவ்வளோ முடியுமோ ஜபம் பண்ணலாம். 108, 1008 சம்திங். இதெல்லாம் ஒரு பெரிய அனுக்கிரகம் இருக்கும். ஒரு சிலர் கும்பகோணம் அருகாமையில் இருக்கிறவங்க திரைலோக்கி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஸ்தலம் இருக்குது, சிவஸ்தலம். அங்கே ரதிமன்மதன் அவங்க 2 பேரையும் தரிசனம் பண்ண சொல்கிறாரு. அவங்களோட தரிசனத்தால் இந்த மனசு எந்த வகையிலும் கெட்டு போகாது. ஆல்ரெடி கொஞ்சம் தவறான எண்ணங்களால் அடிக்கடிக்கு பாதிக்கப்படுது, ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப என்ன விருப்பம் இருக்குன்னா, நம்ம நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், ஸ்ரத்தையாக இருக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. பட் ஆனால் இந்த மனம் சஞ்சலம் ஒரு சிலருக்கு நிறையவே இருக்கும். இவங்கெல்லாம் திரையிலோக்கி போய் அங்கே இருக்கக்கூடிய ரதிமன்மதனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அதோட கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, நித்தியபடியே பீஷ்மாச்சாரியருக்கு அர்க்கியம் கொடுக்கறது ஒழுக்கத்துக்கு மேன்மையை நிச்சயமாக பெற்றுத்தரும். பெண்களாக இருப்பின் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த பஞ்சகன்யா ஸ்லோகங்கள் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ரட்சையை கொடுக்கும். அவங்களோட கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையை அது நிச்சயமாக கொடுக்கும். நிறைய பெற்றவங்களோட விருப்பங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்க நல்லா படித்து பெரிய ஆளாகணும், அதோட நல்ல ஒழுக்கமாகவும் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாருமே எப்படி ஒன்றா இருந்தால் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு நினைக்கிறது நிச்சயமாக நல்ல பெற்றோர்கள் யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி குழந்தைங்க ஒழுக்கத்துலேயும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டி விரும்பி தான் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க வச்சுங்களேன். அப்படி விரும்பக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பானலிங்கம்ன்ட்டு அப்படின்ட்டு இருக்கும். அதாவது சிவலிங்கத்தில் ஆவுடை இல்லாமல் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பேர் பானலிங்கம். வெறும் அப்படி சுவாமி அந்த லிங்கம் வெறும் உலக்க மாதிரி மட்டும் இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக பூமியிலேருந்து இருக்கும் வச்சுங்களேன். அந்த லிங்கம் எங்கே இருக்குது பார்த்துட்டு எவ்ரி சாட்டர்டே, அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்கள் எத்தனை குழந்தை இருந்தாலும் அத்தனை குழந்தைங்களோட அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி பார்த்துட்டு
அன்றைக்கி போய் அந்த லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை முடிஞ்சா, இல்லைனா அர்ச்சனை எதுவுமே முடியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சுற்றி வந்தாலே போதுன்றார் வாத்தியார். பிரதட்சணம் பண்ணுறது, குறிப்பாக அடி பிரதட்சணம் பண்ணுறது குழந்தைங்கள் ஸ்கூல் இருந்ததுன்னா அவங்களோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் பெற்றவங்க பண்ணலாம். அதை பண்ணிவிட்டு புளியோதரை தானம் பண்ணுறதும் அந்த குழந்தைங்களோட நல்ல ஒழுக்கம் மேம்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒழுக்கம்ன்றது ரொம்ப தேவையா? அதுவும் இன்றைக்கி டிவி சினிமான்ற கலாச்சாரத்தில் எக்குத்தப்பா எகிரி போயிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் இதெல்லாம் எடுபடுமாயா? எவனும் கேட்கக்கூட மாட்டானே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த ஒழுக்கன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிரச்சனையை பின்னாடி கொடுக்கும்? காலபுருஷ தத்துவத்துக்கு, அதாவது இந்த ஜோதிட ரீதியாக காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி வீடு இருக்கு இல்லையா? அதில் 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் சுக்கிர பகவானோட வீடு. அந்த 2, 7 என்ன உறுப்புகளை குறிக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, 2ஆம் இடம் பார்வை கண்ணை குறிக்கும். 7ஆம் இடம் கிட்னி அண்டு அடிவயிறு சம்பந்தம், அதாவது யூரினல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். நம்ம சும்மா தான் பார்க்குறோம், நினைக்கலாம், சும்மா தான் நினைக்கிறோம், அதனால் என்ன ஆகிட போகுது பெருசாக அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மனசு தான் இந்த உடலை நிர்வகிக்குது. இந்த மனசு கலங்கப்பட்டு போயிடுத்து அவ்வப்போது. அதனால் எப்பயோ ஒரு வாட்டி தெரியாமல் நினச்சா கூட உடனே நம்ம மந்திரங்கள் சொல்லியோ ஆசமனம் பண்ணியோ நம்ம மனசை சுத்திகரிப்பு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நாம் மனசில் வச்சுண்டு யோசிக்கிறச்சே, அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க பயபக்தி வேண்டும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நினச்சா கொஞ்சம் பயம் வரும் இல்லையா? அப்போ அந்த பயத்தோட கலந்த ஒரு பக்தி வேண்டும். இறைவன்கிட்டையும் சரி, குருநாதர்கிட்டையும் சரி, அப்படி பயபக்தியோடு இருப்பின் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு செம்மையாக இருக்கும். நம்மளது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. தென் இதோட பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட உண்மையான ராமராஜ்யம் மாதிரி இந்த பூமியே மாறும். அட்லீஸ்ட் பூமி மாறுதோ இல்லையோ, முதல்ல நம்ம எல்லாருமே இந்த வாத்தியார் சொன்ன இந்த விஷயங்களை, குருவாரம், திருதியை அண்டு வணி செய்யக்கூடிய இந்த காலத்தை நிச்சயமாக பயன்படுத்திக்கும். அந்த நாளில் நம்ம மன தூய்மைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓம்.